2024 மக்களவை தேர்தல் இன்னும் சில மாதங்கள வரப்போகுது. தேர்தலை சந்திக்க போற எல்லா கட்சிகளும் தேர்தல் பணிகளை ரொம்ப தீவிரமா இறங்கிட்டாங்க. ஆனா கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்க போற கட்சிகளுக்கு இடையே நிறைய முரண்கள் இருந்துட்டு இருக்கு. குறிப்பா திமுக பொறுத்த வரைக்கும் இந்த முறை அவங்க காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, மக்கள் நீதி மையம், IOML, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளோடு இணைந்து போட்டி போட போறாங்க. ஆனா இந்த கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீட்டுல ஒரு இழுபறி இருந்துட்டே தான் இருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க 39 தொகுதிகள் கூட புதுவையில் இருக்க ஒரு தொகுதி 40 தொகுதிகள்ல 15 இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறதா முடிவு பண்ணிருக்காங்க. அதன்படி திமுக 25 இடங்கள்ல போட்டி போட போறாங்க. காங்கிரஸ்க்கு 6 இடங்களும், விசிகாக்கு 2 இடங்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1 இடம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடம், மதிமுகக்கு 1 இடம், மக்கள் நீதி மையம் 1 இடம், IOMLக்கு 1 இடம், கோமுதேகாக்கு 1 இடம். அதோட முடிஞ்ச வரைக்கும் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்திலேயே கூட்டணி கட்சிகளும் போட்டியிட கேட்டிருக்காங்க திமுக. ஆனா இதுக்கு கூட்டணி கட்சிகள் முரண்பட்டு இருக்காங்க. குறிப்பா மதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த முறை பம்பரம் சின்னத்துல தான் போட்டியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. விசிகாவை எடுத்துக்கிட்டாலும் கடந்த 2019 மக்களவை தேர்தலில் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ரவிக்குமார் விழுப்புரம் தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டாரு. ஆனா இந்த முறை அவங்களுக்கு ஒதுக்குற தொகுதியில அவங்களோட தனி சின்னத்துல தான் போட்டியிட போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் திமுக சீக்கிரம் தொகுதி பங்கீடுகள் முடிச்சுட்டா தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சலாம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதுக்கு கூட்டணி கட்சிகள் அடிப்படையதா தெரியல. கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும் டிமாண்ட் பண்றதும் அதுக்கு திமுக மறுக்கிறதும் இழுப்பறி நடந்துகிட்டே இருக்கு. அப்படி இழுப்பறியில இருக்க 9 தொகுதிகள் எதெல்லாம் பார்த்தா திருச்சி, விருதுநகர், கரூர், திருவள்ளூர், ஆரணி, கிருஷ்ணகிரி, தென்சென்னை, கோவை, கன்னியாகுமரி. திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2019 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியா போட்டியிட்ட காங்கிரஸ் இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திருச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள்ல 5 தொகுதிகளில் திமுகவும் 1 தொகுதியில திமுகவோட கூட்டணியா போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 திமுக அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், KN நேரு இருவருமே திருச்சி சேர்ந்தவங்க அப்படின்றனால இந்த முறை திமுகக்கு திருச்சியை கேட்கிறதா தெரிய வருது. அதனால இந்த தொகுதியில திமுகக்கும் காங்கிரஸ்க்கு இடையே போட்டி இருக்கு. அடுத்ததா விருதுநகர் தொகுதி. விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப சிட்டிங் எம்பியா இருக்கவர் காங்கிரஸோட மாணிக் தாகூர். அதனால காங்கிரஸ் இந்த தொகுதியை கேட்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது மதிமுகவோட தலைவர் வைகோவோட சொந்த ஊர். அதனால அவர் மகன் துரை வைகோக்கு இந்த சீட்டை அவர் கேட்கறதா தெரிய வருது. சோ இந்த தொகுதியில காங்கிரஸ்க்கும் மதிமுகவுக்கும் இடையே போட்டி இருக்கு. அடுத்ததா கரூர் மக்களவை தொகுதி. இங்க சிட்டிங் எம்பியா இருக்கவங்க காங்கிரஸ் உடைய ஜோதிமணி. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய செந்தில் பாலாஜி இந்த தொகுதியில ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதனால இந்த முறை இங்க போட்டிட்டா திமுக வெற்றி பெற முடியும் நம்புறாங்க. இங்க திமுக வெர்சஸ் காங்கிரஸ் இடையே போட்டி இருக்கு. அடுத்ததா திருவள்ளூர் மக்களவை தொகுதி. இந்த தொகுதியில இப்ப சிட்டிங் எம்பியா இருக்கவர் காங்கிரஸ் உடைய ஜெயக்குமார். சோ காங்கிரஸ் ஒரு பக்கம் இந்த சீட்டை கேட்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க சென்னையில ரொம்ப ஸ்ட்ராங். திருவள்ளூர் சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க ஒரு தொகுதி. அதனால திமுகவை இந்த தொகுதியை டிமாண்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் விசிகாவை இங்க ஒரு கணிசமான ஓட்டு வாங்கி வச்சிருக்கிறதுனால இந்த முறை திருமாவளவனை இந்த தொகுதியில போட்டியிட கேட்கறதாவும் சொல்லப்படுது. சோ இந்த தொகுதியில திமுக, காங்கிரஸ், விசிக இடையே போட்டி இருக்கு. அடுத்ததா ஆரணி மக்களவை தொகுதி. இந்த தொகுதியில 2019 மக்களவை தேர்தல்ல திமுக கூட்டணியா போட்டிட்ட காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்க இருக்க 6 தொகுதிகள்ல 3 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க திமுக. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதிக்கு உட்பட்ட செஞ்சி அமைச்சர் மஸ்தானுடைய தொகுதி. அவரும் இங்க ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால திமுக இந்த தொகுதியை கேட்கிறாங்க. இந்த தொகுதியிலும் திமுகக்கும் காங்கிரஸ்க்கும் இடையே போட்டி இருக்கு. அடுத்ததா கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி. கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில இப்ப சிட்டிங் எம்பியா இருக்கவர் காங்கிரஸ் உடைய செல்லக்குமார். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒசூருக்கு திருப்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்க ஒரு தொகுதியாகவும் இந்த தொகுதி இருக்கு. அதனால இந்த தொகுதியை விட்டு தர திமுக ரெடியா இல்ல. சோ இங்க திமுகக்கும் காங்கிரஸ்க்கு இடையே ஒரு இழுபறி இருக்கிறது தெரிய வருது. அடுத்ததா கோவை மக்களவை தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப சிட்டிங் எம்பியா இருக்கவர் CPM உடைய நடராஜன். ஆனா இந்த முறை மக்கள் நீதி மையம் இந்த தொகுதியை கேட்கறதா சொல்லப்படுது. சோ இந்த தொகுதியில மக்கள் நீதி மையமுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரு இழுபறி இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததா கன்னியாகுமரி மக்களவை தொகுதி. இங்க இப்ப சிட்டிங் எம்பியா இருக்கவர் காங்கிரஸ் உடைய விஜயவசந்த். இந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சீட்டை கேட்டிருக்கதா தெரிய வருது. ஆனா ஆல்ரெடி இங்க 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதனால இந்த சீட்டை நாங்க கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு காங்கிரஸ் ஒரு பக்கம் முரண்டு பிடிக்கிறாங்க. அதனால இங்க காங்கிரஸ் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையே ஒரு போட்டி இருக்கு. இறுதியா தென்சென்னை மக்களவை தொகுதி. இந்த தொகுதியில இப்ப திமுகவை சேர்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பியா இருக்காங்க. ஆனா இங்க கமல்ஹாசனே நேரடியா போட்டியிடவும் வாய்ப்பு அதிகமா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதனால இந்த தொகுதியில திமுகக்கும் மக்கள் நீதி மையமும் இடையே ஒரு போட்டி நிலவரத்தை பார்க்க முடியுது. புதுவையும் சேர்த்து இருக்க 40 தொகுதிகள்ல ஒன்னு கூட இழந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க திமுக. ஆனா தேர்தல் பணிகளை தொடங்க விடாம திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த 9 தொகுதிகளை இழுபறி இருந்துட்டு இருக்கு.